ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகம் உள்ளிட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பறக்கும் படையினர் இதுவரை 400 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். சாலை பாதுகாப்பிற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 7 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் இன்று முடிவடைந்ததை அடுத்து இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். தேர்தல் பறக்கும் படையினர் தமிழகம், கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த 5173 பறக்கும் படையினர் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5200 நிலை கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 17 கோடியே 44 லட்சம் ரூபாய் ரொக்கமும், 37 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும், 23 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்களும், 163 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் விஜில் இணையதளத்தில் 70,944 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் நோக்கில் ட்ரோன் மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டிலேயே முதல் முறையாக தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் தொழில்நுட்பம் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கண்காணிப்பை மேற்கொள்ள விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 15 நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் அமைப்புகளின் பிரதிநிதிகள் புதுச்சேரி வர இருப்பதாகவும், சட்டப்பேரவை தேர்தல் நடவடிக்கைகளை அவர்கள் பார்வையிட இருப்பதாகவும் கூறினார். பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் பறக்கும் படையினரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் திரு ஜவஹர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பாரட்டை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். G7 அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் சென்ற அவர், மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளார். சாலை பாதுகாப்பிற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு இயக்கம் தொடர்பான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், விபத்துக்கள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அதனை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சாலை பாதுகாப்பிற்காகவும் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாட்டின் வாகன தொழில்துறை உலக அளவில் 3வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் இத்துறையை உலகிலேயே முதலிடத்திற்கு கொண்டுவர தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். சாலை விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் ஒவ்வொரு வாகனத்திலும் 6 ஏர் பேக் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் உரிமம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 200 ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அனைவரும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். ஸ்ரீராம நவமி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி அனுமதி பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இதில் 2 விசைப்படகினை நெடுந்தீவு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக, அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அந்த விசைப்படகையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் கைது செய்து முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மீனவர்கள் 7 பேரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்கள் 7 பேரையும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் 7 பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். நாட்டில் போதுமான அளவிற்கு பெட்ரோல் மற்றும் சமையல் எரிவாயு கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் போதிய அளவு பெட்ரோல், டீசல் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் பற்றாக்குறை குறித்த தவறான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள 41 இடங்களிலிருந்து கச்சா எண்ணெய் இந்திய துறைமுகங்களுக்கு கொண்டு வருவதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று கூறியுள்ள அமைச்சகம் அதன் உற்பத்தி 40% அதிகரித்து 50,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் நாள்தோறும் 50 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 8 லட்சம் மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. கடல்சார் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் கப்பல்களின் இயக்கத்தை கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கப்பல் போக்குவரத்துத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடல் பயணம் மேற்கொண்டுள்ள மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 39 இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் 675க்கும் மேற்பட்ட மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான கடல் பயணத்திற்கு தேவையான அறிவுரைகளை கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் அவ்வப்போது வழங்கி வருவதாகவும் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வளைகுடா மற்றும் மேற்காசிய நாடுகள் பகுதியில் நிலவும் சூழ்நிலையை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த நாடுகளுக்கு விமான போக்குவரத்து படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து 4,50,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக இந்தியா வந்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கருங்கடல் பகுதியில் துருக்கி நாட்டைச் சேர்ந்த எண்ணெய் கப்பல் அல்துரா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துருக்கி போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு அப்துல் காதர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1,40,000 டன் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இதில் பயணித்த 27 மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை யார் நடத்தியது என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. மாலத்தீவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே, ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகள் இந்தியாவிற்கு எதிராக 22 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளன. இந்தியா வரவுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி தொடங்க உள்ள கிரிக்கெட் தொடரில் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் 5 டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாட உள்ளன. இலங்கைக்கு எதிராக 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்தியா விளையாட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிராக 3 ஒருநாள் தொடரிலும் இந்தியா விளையாட உள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக 5 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா அடுத்த ஆண்டு விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி நடைபெறும் என்றும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாக்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், சீல் தேசாய், காஷிஷ் பாட்டியா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகம் உள்ளிட்ட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பறக்கும் படையினர் இதுவரை 400 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். சாலை பாதுகாப்பிற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 7 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.